நாங்கள் ஒரு சின்ன தோட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். அந்த தோட்டத்தில் பாருங்கள் தென்னை மரம். இந்த தென்னை மரத்துலேருந்து என்னென்ன நமக்கு பயன் தருது அப்படின்னா, தென்னை மரத்தை மேலே பாருங்கள், அந்த விறகுக்கு பயன்படுது குறும்பு, மட்டை வந்து ஓலை முடையிறதுக்கு எரிப்பதற்கும் மட்டை பயன்படுகிறது. தேங்காய் தெரியும் உங்களுக்கு, தேங்காய் உள்ளே இருக்கிறத வந்து தேங்காய் நமக்கு ரொம்ப பயன்படுது. அந்த இளநிக்கு நம்ம தென்னை மரம் நமக்கு தேங்காய் நமக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லை பாருங்கள், பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம் இருக்குது. இந்த பப்பாளி இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு, இனி அது பறக்கணும், கொஞ்சம் பழுக்கணும். இதையும் குழம்பு வச்சு சாப்பிடலாம். பழுத்த பிறகு பழம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், ஒரு தக்காளி செடியை பாருங்கள், ஒரு விதையில் வந்த தக்காளி இது. அந்த ஒரு விதையில் வந்த தக்காளியில் எத்தனை காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். அதுலேயும் கொஞ்சம் அழி இருக்குது, காய் நிறைய இருக்குது. அது பழம் பழுத்துட்டுனா அதை நம்ம குழம்புக்கு உணவாக நம்ம பயன்படுத்துகிறோம். பாருங்கள், வாழை இலை. இந்த வாழை இலை வந்து நம்ம அந்த காலத்தில் வாழை இலை தான் கல்யாண விசேஷ வீட்டில் சாப்பிடுவாங்க. வாழை இலை வாழை இலை. அது மட்டுமல்ல பாருங்கள், நல்ல களை எடுத்து நல்லா க்ளீன்னு அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து மாதுளை. இது மாதுளை கன்று ஒன்று நிற்கிது. இது இன்னும் காய் காய்க்கலை, பூ பூக்கலை, காய் காய்க்கலை. கொய்யா மரம், வாங்க கொய்யா மரம் பார்க்கலாம். இயற்கையான கொய்யா மரம். இந்த கொய்யா மரத்தை வந்து இந்த கொய்யா மரத்தில் இருக்க இந்த சின்ன இலையை வந்து பிச்சு சாப்பிடலாம். அதில் காய் இல்லை, காய் பரிசாக வந்தால் காய் கொஞ்சம் பழுத்த பிறகு அதை பறித்து சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. புரோட்டீன் சத்துக்கள் இருக்குது. இது விரும்பி பிள்ளைங்கள் சாப்பிடுவாங்க, சாப்பிடலாம். இதில் கத்தரி செடி ஒன்று கன்று நிற்கிறது. கத்தரி செடி இது இப்போ தான் சின்ன கண்ணாக நிற்குது. பாருங்கள், இயற்கை பார்ப்பதற்கு ஒரு அழகாக இருக்குது. தேங்க்யூ மக்களே. வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.